அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்வஸ்திகா. இன்றைக்கி நான் உங்களுக்கு நவராத்திரி பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறேன். நவராத்திரி என்றாலே 9 இரவுகள் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம சிவனுக்கு பார்த்தேன்னா ஒரே ஒரு ராத்திரி தான் கொண்டாடுவோம், அது சிவராத்திரி. ஆனால் அம்பாளுக்கு அப்படி கிடையாது, நவராத்திரி நம்ம வழிபடுவோம். ஸோ இந்த நவராத்திரி பார்த்தேன்னா மொத்தம் 4 நவராத்திரிகள் இருக்குது. இந்த 4 நவராத்திரிகளுமே நீங்கள் அம்பாளை வழிபட்டேல் அப்படின்னா உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே நடக்கும். ஸோ இப்போ 4 நவராத்திரிகள் என்னென்ன அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ஆனி மாதத்தில் தான் அந்த ஃபஸ்ட்டு நவராத்திரி வரும். ஆனி மாதத்தில் அமாவாசைக்கு அப்புறம் வர 9 நாட்களை ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது புரட்டாசி மாதத்தில் வர அமாவாசைக்கு அப்புறம் வர 9 நாட்களை சாரதா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தை மாதத்தில் வர அமாவாசைக்கு அப்புறம் வர 9 நாட்களை மகா நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பங்குனி மாதத்தில் அதே மாதிரி அமாவாசைக்கு அப்புறம் வர 9 நாட்களை வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 நவராத்திரியிலுமே நம்ம பூஜைகளில் கலந்து கொண்டோன்னா அவ்வளோ நன்மைகள் நமக்கு. அம்பாள் நம்ம நினச்சது எல்லாத்தையுமே கொடுப்பா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.